கல் யானைக்கு கரும்பருத்திய படலம் இறைவனான சொக்கநாதர் சித்தர் வேடம் பூண்டு அபிஷேக பாண்டியனின் சந்தேகத்தை நீக்குவதற்காக கல் யானைக்கு கரும்பினை கொடுத்து உண்ண செய்ததை விளக்கி கூறுகிறது. கல் யானை உயிர் பெற்றபோது அதனுடைய உடல் அமைப்பு மற்றும் அசைவுகள், கரும்பை தின்ற விதம் ஆகியவற்றை இப்படலம் விளக்கி கூறுகிறது. இப்படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் 21வது படலமாக அமைந்துள்ளது. அபிஷேக பாண்டியனுக்கு வீடு பேற்றினை அளிக்க எண்ணிய சொக்கநாதர் சித்தர் வடிவம் கொண்டு மதுரையில் எழுந்தருளினார். மதுரை மக்களிடையே அவர் பல சித்து விளையாடல்களை புரிந்தார். சித்தரின் சித்து விளையாடல்களை கேள்வியுற்ற அபிஷேக பாண்டியன் சித்தரை அரண்மனைக்கு அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். பாண்டியனிடம் தனக்கு எதுவும் தேவையில்லை, பாண்டியனுக்கு ஏதேனும் தேவையெனில் அவனை வந்து பார்க்க சொல்லி அபிஷேக பாண்டியனின் ஆட்களை திருப்பி அனுப்பிவிட்டார் சித்தர். பாண்டியனும் சிவபெருமானின் அருளை பெற்று இவ்வுலக ஆசையை துறந்தவர்கள் யாரிடமும் ஏதேனும் பொருட்களை விரும்பி அவர்களை நாடிச் செல்ல மாட்டார்கள் என்று எண்ணினான். தை மாதம் முதல் நாள் அன்று சொக்கநாதரை வழிபட வேண்டி அபிஷேக பாண்டியன் மீனாட்சி அம்மை கோவிலுக்கு சென்றான். பாண்டியனின் வருகையை அறிந்த சித்தர் கோவிலின் வடமேற்கு திசையில் சென்று அமர்ந்திருந்தார். அபிஷேக பாண்டியன் சொக்கநாதரை வழிபட்டு கோவிலை வலம் வந்தபோது பாண்டியனின் மெய்க்காவலன் முன்னதாக சென்று சித்தமூர்த்தியிடம் அரசர் வரும் நேரமாதலால் நீங்கள் இவ்விடத்தை விட்டு செல்லுங்கள் என்று கூறினான். பின்னர் வந்த அபிஷேக பாண்டியன் சித்தரிடம், சித்தரே, தாங்கள் யார்? தங்களது ஊரும் நாடும் எவை? நீங்கள் எதனை எதிர்பார்த்து இங்கு வந்து சித்து வேலைகளை மதுரை மக்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னால் உங்களுக்கு ஆக வேண்டியது ஏதும் உள்ளதா என்று கேட்டான். இதனை கேட்டு சித்தர் சிரித்துக்கொண்டே, அப்பா, எல்லா நாட்டிலும் எல்லா ஊரிலும் நாம் திரிவோம். நான் தற்போது காசியை சொந்த ஊராக கொண்டுள்ளேன். எதிலும் பற்றியில்லாமல் பிச்சை எடுத்து வாழும் அடியவர்களே என்னுடைய உறவினர்கள். நாம் எந்நாளும் வித்தைகள் செய்கின்ற சித்தராவோம். தில்லைவனம் உள்ளிட்ட சிவதலங்களை வணங்க வந்தோம். இம்மையில் வளமான வாழ்க்கையையும் மறுமையில் வீடு பெற்றனையும் அளிக்கும் மதுரையம்பதியில் தற்போது தங்கியுள்ளேன். உன் நாட்டு மக்கள் என்னிடம் என்ன கேட்கிறார்களோ அதை தருவது போல் உனக்கும் நீ வேண்டியதை கொடுக்கின்றேன். 64 கலைகளிலும் நாம் நன்கு தேர்ச்சி அடைந்துள்ளோம். விண்ணுலகத்தில் உள்ளவற்றை மண் உலகத்திற்கு கொண்டு வரும் ஆற்றலை உடையவன். ஆதலால் பாண்டியனே, உன்னிடத்தில் யாம் பெறத்தக்கது ஒன்றும் இல்லை என்று கூறி புன்னகைத்தார்.